ஓகே. வெல்கம் டூ நேஷனல் டாக். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். இந்த காலத்துல பசங்களுக்கு கல்யாணம் பண்றதுலயே பயமா இருந்திருக்கும். இந்த நியூஸ் பார்த்த எல்லாருக்குமே ஒரு மாரி பீதி கிளம்பி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசென்ட்டா வந்து புனேல ஒருத்தவங்க வந்து தன்னோட ஃபியான்சியே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்டான பிளேஸ்ல இருந்து தள்ளி கொன்றுருக்காங்க. அத பத்தி ஃபுல்லான டீடைல்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்ன நடந்துச்சு ஏதுங்கிறத. ஹாய் எல்லாருக்கும். பூனேல வசிக்கிறவர் தான் கேத்தன் அகர்வால்ங்கிறவர். அவர் வந்து ஒரு 26 வயசு ஆளு. அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரியல் எஸ்டேட் பிசினஸ். அதுவும் இல்லாம நிறைய பிசினஸும் பண்ணிட்டு ஒரு வசதியான குடும்பம். அவங்களுக்கு வந்து ஜோயா போயல் அப்படிங்கிறவரோட நவம்பர் மாசத்துல வந்து மேரேஜ் நிச்சயிக்கப்படுது. என்கேஜ்மெண்ட்டும் ஆரம்பிச்சிடுது. அது நல்லா போயிட்டு இருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட் நடந்து 2 பேரும் மீட்டிங்கு, அவுட்டிங்கு அப்படின்னு சொல்லி வெளிய போய் ஜாலியா இருக்காங்க 2 பேரு. ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனனால 2 பேரும் அவுட்டிங் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருந்திருக்கு. ஜியா போயல்ங்கிறவங்களுக்கு. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து அவர் வந்து அந்த கேத்தனுங்கிறவர் வந்து அவருக்கு கார்ல கிஃப்ட் குடுக்குறது, அப்புறம் பார்ட்டி, சர்ப்ரைஸ்ன்னு நெறையா பண்ணியிருக்காரு. அத செலிப்ரேட் பண்றதுக்கோசரம் இந்த ஜோயா போயல்ங்கிறவரு கேத்தன வந்து லோஹட்டுங்கிற ஒரு ஃபோர்ட்டுக்கு 2 பேர இன்வைட் பண்றாங்க. ஸோ அத நம்பி அந்த கேட்டனும், ஜோயா கூட அந்த ஃபோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கேட்டனும், ஜோயாவும் அந்த ஃபோர்ட்டுக்கு போன வாட்டி, அங்க இருந்து கீழ விழுந்து கேட்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த பாடி வந்து 2 நாளைக்கு கிடைக்கவே இல்ல. 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ் அந்த இடத்த தேடி 2 நாளைக்கு அப்புறம் அவரோட பாடி சடலமா மீட்கப்படுது. கேத்தனோட பேரண்ட்ஸ் வந்து அத பார்த்து கதறி அழறாங்க. அந்த அவங்களோட ஃபியான்சி ஜோயாவும் அத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, என்னைய விட்டுட்டு சீக்கிரமா போயிட்டியே அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் கேத்தனோட பேரண்ட்ஸ் வந்து இத நம்பல. ஏன்னா வந்து கேத்தன் வந்து ஆ எப்பயுமே ட்ரெக்கிங்லாம் போறவரு. ஸோ அவரு வந்து இந்த மாரி கேர்லெஸ்ஸா இருந்து விழுந்திருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள நம்பல. ஸோ கேத்தனோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஸோ போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் கூட யார் இருந்தாங்கன்னு விசாரிக்கிறப்ப ஜோயாங்கிறவர் தான். அவங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணு. ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்ப ஜோயாவோட பதில் எதுவுமே கான்ஸ்டன்டா இல்ல. முன்னுக்கு பின் முரணா இருந்தனால ஜோயா மேல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ ஜோயா மேல சந்தேகப்பட்ட போலீஸ் வந்து ஜோயா கிட்ட வந்து அவங்களோட மொபைல் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன பேசியிருக்காங்க, யார் கூட பேசியிருக்காங்கங்கிறதெல்லாம் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அத ட்ரேஸ் பண்றப்ப ஜோயா வந்து அதிகமா சேத்தன்ங்கிற ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் யாருன்னா அவங்களோட கம்பெனிலேயே ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது சேத்தன் ஃபோன் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கேத்தன் 2 பேருமே ஒரே மாரி இருக்குங்கிறனால குழப்பம் வைக்கக்கூடாது. கேத்தனுங்கிறவங்க வந்து அந்த இறந்தவர். சேத்தனுங்கிறவர் வந்து இவரோட ஜியாவோட லவ்வர். ஸோ சேத்தனோட ஃபோன் நம்பர ட்ரேஸ் பண்ணும்போது, சேத்தனோட ஃபோனும் அந்த ஃபோர்ட்டுக்கிட்டயே தான் இருந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கேயே தான் இருந்திருக்கு. ஸோ போலீஸ்க்கு இன்னும் டவுட் ஆகுது. ஏன்னா இவங்களோட அதிகம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோனும் அவங்க இறக்கும்போது அங்க தான் இருந்திருக்குங்கும்போது, ஜோயாவோட விசாரணைய துரிதப்படுத்துறாங்க. அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் அதிகப்படுத்துறப்ப, அவங்க ஒத்துக்கிறாங்க ஜோயா வந்து. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி, சேத்தனும், ஜோயாவும் பிளான் பண்ணி இவங்கள கொல்ல பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவசரம் தான் அவங்கள வந்து அந்த ஹில்லுக்கு அந்த அந்த ஃபோர்ட்டுக்கு கூப்ட்டு போயிருக்காங்க. 2 பேரும் கூட்டு போய் அவங்கள சக்சஸ்ஃபுல்லா கீழ தள்ளி விட்டு கொன்னுட்டாங்க. அவங்க 2 பேரும் காதலர்களா இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஜியா ஃபேமிலி வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது, இவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்போ வந்து என்ன நெனச்சிருக்காங்கன்னா, அவங்க அ சே சேத்தனோட ஃபேமிலி ரிச்சா இருக்கே. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிச்சா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லல. ஜியாங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எதுவுமே பண்ணல. ஸோ இந்த மேரேஜுக்கோசரம் கேத்தனோட ஃபேமிலி வந்து 17 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பேலஸ வந்து அங்க புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேரேஜுக்கோசரம். அப்புறம் 2 ஃப்ளைட் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் போயிட்டு வரதுக்கோசரம் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கிராண்டா ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்த வந்து இவங்க வந்து இவங்க வந்து இத கெடுத்து இந்த மாரி இவர தள்ளி விட்டாங்க. ஜோயா வந்து எதையுமே கொஞ்சம் எப்படி சொல்றது? இப்போ வந்து நமக்கு பிடிக்காத மாரி இருக்கும்ல. பிடிக்காத மாரி கல்யாணம் பண்ண போறோம்னா, ஒரு ஆனா பிடிக்காத மாரி உட்காந்துருப்போம்ல. அந்த மாரி எந்த ரியாக்ஷனும் குடுக்காம,
இவரு கேத்தன் குடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறதும், கேத்தன் கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறதும், எந்த விதமான சந்தேகமும் வராத மாரியே நடந்திருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸோட சொல்லணும். வேற ஏதாவது பண்ணணும். இந்த மாரி கொலை நடவடிக்கை எந்த இதுல சரியா இருக்கும்னு தெரியல. ஸோ ஜியா வந்து பிளான் பண்ணி தான் கொன்றுருக்காங்கன்னு தெரியுது. இந்த மாரி கேத்தன கொல்றதுக்கோசரம் ஜியா வந்து 1 தடவ 2 தடவ இல்லைங்க. 4 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. வாட்டி இவர கொல்றதுக்கோசரம் அந்த லோஹாட் ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயி, அவர தள்ளி விட பார்த்தாங்க. அப்போ வந்து கேத்தன் வந்து ஒரு மரக்கிளைய புடிச்சுக்கிட்டு அதுலருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவரு எந்த மாரி சமாளிச்சார்ன்னா இந்த மாரி பாம்பு இருக்கு. அதனால தான் நான் கத்துனேன். கத்தி தள்ளி விட்டேன். பாம்பு உன்னைய கடிச்சிடக்கூடாதுன்னு தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டாங்க. அப்ப கூட சந்தேகம் இருந்திருக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சந்தே அவன் வந்து நம்பிட்டான். கேத்தன் வந்து சரி பாம்பு கசம் தான் தள்ளியிருக்காங்கன்னு நம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவர வந்து அலோவ் பண்றதில்ல வெளிய போக. கேத்தனும் ஜோயாவும் வெளிய போறப்ப. அப்புறம் 2வது வாட்டி வந்து கேத்தன வந்து அதே ஃபோர்ட்டுக்கு கூப்பிட்டப்ப அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது வாட்டி அவங்க போறப்ப, அங்க ரொம்ப கூட்டமா இருந்திருக்கு அந்த ஃபோர்ட்ல. ஸோ ரொம்ப கூட்டமா இருந்தனால, அவங்களால வந்து அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா கூட்டமா இருக்கப்ப தள்ளி விட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுங்கிறனால. ஸோ 4வது வாட்டி அவங்க ஜோயாவோட பர்த்டே அன்னைக்கு நல்லா பிளான்டா அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆர்கனைஸ்டா இந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தள்ளி விட்டாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு அந்த அந்த பர்த்டே அன்னைக்கு அதே ஃபோர்ட்ல வந்து சேத்தனுங்கிற அவங்க பாய் ஃப்ரெண்டு எல்லாருமே 2 பேர் வந்து இவங்கள வந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த ஃபோர்ட்ல இருந்து தள்ளி விட்டப்ப அவர் வந்து இறந்துடுறாரு. ஆனா இந்த இந்த கொலைய பண்ண வாட்டியும் நடிக்கிறேங்கிற பேர்ல ஸ்டோரி போடுறதும், ஸ்டேட்டஸ் போடுறதும், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி இந்த மாரி என்னைய விட்டுட்டு சீக்கிரமா போயிட்டியே, அப்புறம் வந்து நான் உன்னைய ரொம்ப இவ்ளோ லவ் பண்ணேன். அந்த மாரிலாம் ஸ்டோரி போட்டு நடிச்சிருக்காங்க. இது எதுக்காக பண்ணாங்கன்றதே சொல்ல முடியல. அவங்களுக்கு காசு வரப்போகுதா? கல்யாணம் பண்ணிட்டு கொன்னா கூட சரி, ஆ காசு வரும் அவங்களுக்கு. இப்போ வந்து காப்பாத்தணும்ல அவங்க சொத்துல கொஞ்சம் பங்கு வரும். கல்யாணத்துக்கு முன்னாடியே கொன்றுருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கூட தெரியல. லவ் பண்றாங்கன்னா, அவங்க இன்னொருத்தரோட வாழ்க்கையில எப்படி விளையாடலாங்கிறது தெரியல. போலீஸ் வந்து ரியா, சேத்தன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல வேற யாருக்கா தொடர்பு இருக்கா? அந்த மாரியும் விசாரணை போயிட்டு இருக்கு. இதுல வேற யாருக்கா தொடர்பு போயிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாரி போலீஸ் போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஜோயாவும், சேத்தனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஓகே. கிருஷ்ணா சொல்றத நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால உங்களுக்கு நான் குடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா, உயரமான இடத்துக்கு இனிமேல் போகாதீங்க. வித் உங்களோட லவ்வரோட. இதுதான் என்னோட கடைசி அட்வைஸ். ஸோ, இதே மாரி நெறைய கன்டென்ட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்டின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். பாய்.